கொண்டு போய் நீங்க கப்பம் கட்டணும். எடப்பாடி பழனிசாமி அதை கண்டுக்கவே இல்லை சார். அவர் 4.5 வருஷம் முதலமைச்சரா இருந்தப்ப கட்சியை நல்லா பாத்துக்குங்க, கட்சிக்காரனை திருப்தியா வச்சுங்கன்னு சொல்லிட்டு கோடி கோடியா உண்டு கொடுத்து 7 தலைமுறைக்கு 700 கோடிக்கு மேல இது சேர்த்து ஒரு 5 ஆண்டு ஏற்கனவே எதிர்கட்சியா இருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டு காலம் இனிமேல் நமக்கு ஏதோ எதிர்காலம் இல்லைன்னு உடனே புலிப்பாச்சல்ல போய் எல்லாம் அது அந்த அவனுங்களை பார்த்தா பரிதாபமா இருக்குது. அந்த பனையூர் கேட்டு முன்னாடி திறக்கிறது இருக்குது, பின்னாடி ஏதோ டிச்சு பக்கம் ஒரு சின்ன சந்தை திறந்து விடுறானுங்க, பன்னி கூட்டம் ஓடும் பாருங்க, அந்த மாதிரி ஓடுறானுங்க. பார்த்தா பரிதாபமா இருக்கு. நான் கேட்கறேன், இப்படி ஒரு பொழப்பு உங்களுக்கு எல்லாம் தேவையா? என்ன குறை? அந்த நேற்று வரைக்கும் புரட்சி தலைவி வாழ்க, புரட்சி தலைவி வாழ்க நீங்கள நல்லா 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டீங்க, வயசு ஆயிப்போச்சு. இப்படி ஒரு மானங்கட்ட அரசியல் நேற்று ஒரு 2.5 வருஷத்து பிள்ளைகிட்ட அதுல ஏதோ போஸ்டர் அடிச்சு பசக்காய்ச்சி ஒட்டிக்கிட்டு பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருந்த பசங்க பின்னாடி போய் அரசியல் நின்று அரசியல் பண்ணி வைத்த வளர்த்துக்கிறேன்னு கொஞ்சமாவது உங்களுக்கு ஈனப்பானம் இல்லையா? இல்ல அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களாவது உனக்கு வெக்கமா இல்லையாங்கிற ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்களா? சொல்லுமா, போய் தொலைட்டோம். இது ஒரு நல்லதுன்னு நினைக்கிறேன். அதிமுக தன்னை மறு உருமாற்றம் செய்து கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு கட்சியில இருக்கிற இளைஞர்களை மேல கொண்டு வரணும், முழுவதுமா மாத்தணும். அதாவது இந்த படத்துல முகம் மட்டுமே இருக்கு, மீதி எல்லாம் மாத்துவாங்களா, அந்த மாதிரி முழு உருமாற்றம். இந்த தலைங்கிறது எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதுதான் தலை, ஒரே தலை அதுதான். ஆனா முழு உடம்பையும் மாத்தணும். அந்த மாற்றத்துக்கு எதுக்கு இருக்கிற ஓடுகின்ற 2 குதிரையும், அண்ணாமலைங்கிற குதிரையும் விஜய்ங்கிற குதிரை ஞாபகத்தை திமுக விட்டு தள்ளுங்க. இது அண்ணா திமுக இன்னைக்கு அது மெல்லச்சாகும், நாளைக்கு எழுதி வச்சுக்க. உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்ச உடனே திமுகவிலும் இதே மாதிரி ஓடுவாங்க.